शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ఇది జీవన్ముక్తి స్వరూపం వరకు ఆడుతుంది అనుకో ఆ కடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவ்யுத்பன்ன மனா யாவத் பவான் அஜ்ஞாத தத்வதः குருசாஸ்திர பிரமாணேஷு நிர்ணீதம் தாவத் ஆதர தத பக்வகஷாயேன நூனம் விஜ்ஞாத வஸ்துனா சுகோப்யசௌ ஸ்வயா தியாஜ்யः வாசனௌகோ நிரோதினா यदपि शुभगम आर्यसेवितं तत् शुभम अनुसृत्य यदपि शुभगम आर्यसेवितं तत् शुभम अनुसृत्य मनोज्ञ भावबुद्ध्या अधिगमय पदं यद् अद्वितीयं तदनु तदप्यवमुच्य साधु तिष्ठत् इति स्पष्टोऽर्थः. अधिगमय पदं यद् अद्वितीयं அது முன்னாடியா यदतिशुभगम आर्यसेवितं तत् शुभम अनुसृत्य मनोज्ञ भावशुद्ध्या अधिगमय पदम सदा विशोकम परवाले अधिगमय पदम यद अद्वितीयम இருக்கிறது விஷயம் सदा विशोकम तदनु तदप्यवमुच्य साधु तिष्ठते. ஒண்ணுமே சுகவாசனை அசுபவாசனை ரெண்டு வாசனை. அதுல சுகவாசனையே பரிபாலிச்சுட்டு இருக்கணும், அசுபவாசனையே தூரீகரிக்கிறதுக்காக சுகவாசனையே பரிபாலிச்சுட்டு இருக்கணும். கடைசியில் அந்த தத்துவஞானம் வந்தப்பறம் சுகவாசனையும் போயிடும். பரித்தேஜானா தெரிக்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, தானே போயிடும். அதை சொல்றார். எதப்பி சுபகம் ஆரியசேவிதம். ஆரியசேவிதம்னா ஆரியன் சிஷ்டாருடைய வழி ஆரியசேவிதம். அவளால சேவிதமான மார்க்கம் ஆரியசேவிதம். எதாபின்னு இருக்கு, எதாபின்னு ஒரு பாடம் அதுல இருக்கான். ரெண்டும் இருக்காலும் பரவாயில்ல. எதபி சுபம் சுபகம் ஆரியசேவிதம் தத் சுபம் அனுசரித்திய மனோஜ்ஞ பாவ புத்தியா. மனோஜ்ஞ பாவம்னா நிஷ்கபடமான பாவம். புத்தியா அதிகமய பதம் எது அத்விதீயம் ததனு அதுக்கப்புறம் ததத்தியவமுச்சிய அந்த சாது வாசனையை அந்த எல்லா வாசனையும் போனோம். அதுதான் சொல்ற அவமுச்சிய சாது திஷ்டா இது ஸ்பஷ்டோர்த்தா. தஸ்மாத் யோகாபியாசேன காமாத்யபிபவ சம்பவா ஜீவன்முக்தௌ ந விவதித்தவ்யம். இத நிகமனம் கடைசியில கன்க்ளூஷன் பண்றார். அதனால என்ன வந்திருக்கோ தஸ்மா அதனால யோகாபியாசேனா யோகாபியாசத்தினால காமாத்ய அபிபவ சம்பவா. ஆரம்பத்துல ஒரு கேள்வி வந்தது, இந்த வாசனைகளை என்ன பண்றது கண்ட்ரோல் பண்றதுக்கு உபாயமே கிடையாது, பிராரப்தம் தான் மேல வந்துட்டு இருக்கும். அதனால எந்த ஒரு மார்க்கத்திலும் இருக்க ஒரு இது இல்லைன்னு சொன்னார். அது யோகாபியாசம் இருக்குன்னு சொல்றார். யோகாபியாசத்தை பற்றி சொல்லி முடிக்கிறார். யோகாபியாசேன காமாத்ய அபிபவ சம்பவா. அபிபவம்னா அது ஓவர்லேப் பண்றது, ஜெயிக்கிறது, அது முடியும். அதனால ஜீவன் முக்தவும் தான் யோசித்தவ்யம். சரீரம் இருந்துட்ட சரீரத்தோட முக்தனா இருக்க முடியும். அந்த விஷயத்துல விவாதம் பண்ணக்கூடாது, விவதித்தவ்யம். இது ஜீவன் முக்தி ஸ்வரூபம். அதுக்கப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியானி. ஸ்ருதி வாக்கியங்களும் ஸ்மிருதி வாக்கியங்களும் ஜீவன் முக்தி சத்தாவே பிரமாணானி. எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்களும் ஸ்மிருதி வாக்கியங்களும் எல்லாம் ஜீவன் முக்திங்கிற ஒரு அவஸ்தை இருக்குன்னு காமிக்கிறதுக்காக பிரமாணங்களா இருக்கு. தானிக்க கடவல்யாதிசு பட்சந்தே. கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் விமுக்த விமுச்சியதே இது. என்ன அர்த்தம்? விமுக்த விமுச்சியதே. இந்த வாக்கியம் ஜீவன் முக்திக்கு பிரமாணம். அது எப்படி? விமுக்த விமுச்சியதே. விமுக்தனா இருந்துட்டு மோட்சம் வருது, முக்தனா இருந்துட்டு மோட்சம் வருது.
அப்ப என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தை ரெண்டு தடவை வருது. விமுக்தா விமுச்சதே. முன்னாடியே விமுக்தனா இருந்தது, அப்புறம் விமோகம் மோட்சம் வருது. விமுச்சதுன்னா மோட்சம் வருது. இந்த வாக்கியத்தை எப்படி அர்த்தம் சொல்லணும்னு கேட்டா, முன்னாடியே முக்தனா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தி. அப்ப ஜீவன் முக்தி ஒத்துண்டுதான், இல்லைன்னா இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. விமுக்த விமுச்சதே. அதுக்கு அர்த்தம் சொல்றார், ஜீவன்னேவ திருஷ்டபந்தா காமாதேர் விசேஷேண முக்தா சன் தேகபாதே ஆவிபந்தா விசேஷேண முச்சதே. ஜீவன்னேவா, ஜீவன்னேவ அப்படின்னா அர்த்தம் சரீரத்தை வச்சுட்ட பிராண சுவாசோச்சாசம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜீவன்னேவ ஜீவன்னேவ திருஷ்டபந்தா காமாதேர் விசேஷேண முக்தா. காமாதிகளிலிருந்து முக்தனா இருக்கார், விசேஷன முக்தனா இருக்கார். யார் ஜீவன் முக்தனா இருக்கிறவர்? திருஷ்டமான பந்தம். திருஷ்ட பந்தம் என்ன அர்த்தம்? தெரியக்கூடிய பந்தம். காமாதிகள் ராகத்வேஷாதிகள் தெரியக்கூடிய பந்தம். அந்த பந்தத்திலிருந்து விசேஷன முக்தா தன் விசேஷன முக்தா இருக்கா சொல்றாரு. விமுக்தான் இருக்க வீ உபசர்க்கம். அந்த உபசர்க்கத்தினுடைய விசேஷன முக்தா முக்தன் தேகபாதே, தேகம் பதிக்கிறது, சரீரம் நசிக்கிறது. அப்பொழுது தேகபாதே ஆவிபந்தா விசேஷன முக்தது. விமுக்தா விமுச்சது, அந்த இடத்துல வீ இருக்கு. அப்போ விசேஷன முக்தா விசேஷன முக்தது. எதிலிருந்து விசேஷன முக்தா அப்படின்னா காமாதிகளிலிருந்து விசேஷன முக்தா. ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே முக்தா. அப்புறம் சரீரம் போயிடுச்சுன்னா விசேஷனம் மோதிக்கிறது. வேதனா பிராகதி சமதமாதி சம்பாதனேன காமாதி தியோ உச்சதே ஏவ. வேதனா பிராகதி அப்படின்னா தத்துவஞானத்துக்கு முன்னாடியே வைராகியம் வந்த அப்புறம் தான் வரைச்சு காமாதி சமதமாதி சம்பாதனேன காமாதிபியோ உச்சதே ஏவ. அதான் உற்பன்னானாம் காமாதீனாம் தத்திர பிரயத்னேன விரோதா. இப்போ என்ன சொல்றாரு? ஜீவன் முக்தியில விசேஷேன விமுச்சதேன்னு சொல்றாரு. ஜீவன் முக்தி இருக்கும் பொழுதே விசேஷன முச்சதே. விசேஷனா சொல்றாரு ஜீவன் முக்திக்கு முன்னாடியே. ஜீவன் முக்தின்னு எப்ப சொல்றது? தத்துவஞானம் வந்தப்புறம் ஜீவன் முக்தி. தத்துவஞானம் இருக்க, சரீரம் இருக்கு, அப்பதானே ஜீவன் முக்தி சொல்றது. அப்ப தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னாடியே காமாதிகளில் இருந்து மோட்சம் இருக்கு. காமாதிகள் போயிடுச்சு எப்போ? வைராகியம் வந்தப்போ. அப்போ சாதாரண காமாதிகள் வச்சுருக்கும் பொழுது வைராகியம் இல்லை. காமாதிகள் போயிடுச்சுன்னா வைராகியம் வந்துருச்சு. வைராகியம் வந்துருச்சுன்னா தத்துவஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? வைராகியம் வந்த பொழுதே இந்த காமாதிலிருந்து ஒரு இது வந்துருக்கு, ரிலீஸ் வந்துருக்கு, இல்லையா சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவன் தத்துவஞானம் வந்தப்ப என்ன விசேஷம்? விசேஷன முச்சதே. என்ன விசேஷம் சொல்ற? வேதனா பிராகதி. வேதனம்னா தத்துவஞானம் அர்த்தம். வேதனம்னா வித்யா, தத்துவஞானம் அர்த்தம். வேதனா பிராகதி தத்துவஞானத்துக்கு முன்னாடியே. சமதமாதி சம்பாதனேன காமாதிபியோ முச்சதே ஏவ. சமதமாதிகள் இருக்கு இல்லையா முன்னாடியே. அப்பொழுது இந்த காமாதிகளிலிருந்து மோட்சம் இருக்கு. காமாதிகளிலிருந்து வெளியே வந்துருக்கு. காமாதிகள் இல்லாமதான் இருக்க. சமதமாதி சம்பாதனேன காமாதிபியோ முச்சதே ஏவ. ததாபி உற்பன்னானாம் காமாதீனாம் தத்திர பிரயத்னேன விரோதா. என்ன விசேஷம்னா காமாதிகளிலிருந்து தத்துவஞான வைராகியம் இருக்கும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் அதை நம்மளை பாதிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது. ஜீவமுக்தி வந்துருக்குன்னா என்ன விசேஷம்? வரதே கிடையாது, அந்த ஒரு விசேஷம் இருக்கு. அதனால விசேஷேனான்னு சொல்றாரு. விமுச்சதே, விமுக்த விமுச்சதே. விமுக்தா எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா காமாதி விற்பிகள் வரதே கிடையாது ஜீவன்முக்தி அவஸ்தையில. ஜீவன்முக்தி வர்றதுக்கு முன்னாடி, தத்துவஞானத்துக்கு முன்னாடி வைராகியம் இருக்கும்போது என்ன ஸ்திதி? ஒரு கொஞ்சம், ஆனா அதை பாதிக்கிறது இல்லை. அது மனசுல வச்சுட்டு இருக்கிறது. ததாபி உற்பன்னானாம் காமாதீனாம் தத்திர பிரயத்னேன விரோதா. எப்பொழுது வைராகியம் இருக்கும்போது,
அத்ததுனா ஜீவன் முக்தி அவஸ்தையில தீவிருத்தியபாவா அனுப்பத்தி தேவா. தீவிருத்தினா புத்திவருத்தி, புத்தியோட பரிணாமங்கள் அது கிடையவே கிடையாது. அதனால தீவிருத்தியபாவா அனுப்பத்தி தேவா, காமாதிகள் விற்த்திகள் வரதே கிடையாது. அதனால விசேஷனாய் துச்சதே. ததா பிரளயே தேகபாதே சதி கஞ்சித் காலம் ஆவி தேகபந்தா முச்சதே. तत्र तु आत्यन्तिको मोक्षः इत्यभिप्रेत्य विशेषेणाय कृतम्. अत्र तु आत्यन्तिको मोक्षः. இப்போ பிரளயம் காலம் இருக்கு. பிரளய காலத்துல என்ன சரி காமாதிகள் வருதா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜீவன் முக்தி அவஸ்தையில என்ன விசேஷம் கேட்கிறோம். ஜீவன் முக்தி அவஸ்தையில என்ன விசேஷம்? புத்தியோட வృத்தியே வரவில்லை விசேஷம். இது எப்படி விசேஷமா சொல்ல முடியும்? பிரளயாவஸ்தையில் இருக்க அந்த விசேஷம். பிரளயாவஸ்தைக்கும் ஜீவன் முக்தி அவஸ்தைக்கும் என்ன வேதம், என்ன டிஃபரன்ஸ்? நீங்க சொல்ற காமாதி விற்த்திகள் வருது கிடையாது எப்போ ஜீவன் முக்தி அவஸ்தையில. பிரளயாவஸ்தையிலும் அப்படிதானே. பிரளயாவஸ்தையில பிரளயம் விட்டுருந்தோம், சுசுப்தி இருக்கு. சுசுப்தியில காமாதி விற்த்திகள் இருக்கா? கிடையாது. அப்ப காமாதி விற்த்திகள் இல்லாம இருக்கிறதா இருந்தால் ஜீவன் முக்தி இது சொல்றதா இருந்தால் சுசுப்தியிலும் அப்படிதானே. அது சொல்ற ஆத்தியந்திகம் இல்லை. சுசுப்தி தசை அவஸ்தையிலும் அந்த மாதிரி பிரளயாவஸ்தையிலும் இந்த புத்திவருத்தி இல்லைன்னா கூட திருப்பி. அதனால என்ன சொல்றாரு? ஆத்தியந்திக நிவர்த்தி கிடையாது. ஆத்தியந்திக நிவர்த்தினா என்ன அர்த்தம்? திருப்பி வராம போனோம். அதுக்காக சொல்றார் ததா பிரளயே தேகபாதே சதி. பிரளயத்துல தேகம் இல்லாம இருக்கிறதுனால கஞ்சித் காலம் ஆவி தேக பந்தாம் முச்சதே. கஞ்சித் காலம் கொஞ்சம் காலம். கஞ்சித் காலம்னா கொஞ்சம் காலம், கொஞ்சம் லாங் டைமா இருக்கட்டும் இருந்தா கூட திருப்பி வரும். ஆவி தேக பந்தத்தில் இருந்த கொஞ்சம் ஒரு காலம், அந்த பிரளய காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் திருப்பி வரும். அப்புறதுன்னா ஜீவன் முக்தியில ஆத்தியந்திகோ மோக்ஷா இத்தியபிப்ரேத்ய விசேஷேனாய் சுத்தம். பிரதாரண்யகே பட்சத்தை இப்போ கடோபனிஷத்துல இருந்த ஒரு பிரமாணம், இன்னொரு பிரமாணம் பிரதாரண்யகோபனிஷத்துல இருந்த என்ன வழி? யதா சர்வே பிரமுச்சியந்தே காமா ஏ எஸ்ய ஹிருதி ஸ்திதா அகம் அஸ்ய அமிர்தோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்மதே. ஸ்பஷ்டமா இருக்கு. யதா சர்வே பிரமுச்சியந்தே, இது எது எப்ப சொல்றாரு? அந்த பிரம்மலோக கமனம் கிரமமுக்தி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் விதேக தெய்வத்திலே சொல்றாரு. கிரமமுக்தினா எப்படி? காமநாசம் இல்லை, காமங்கள் இருந்தே இருக்கு, லோகாந்தரத்துல போய் அனுபவிக்கிறது. இது அப்படி இல்லை. எதா சர்வே பிரமுச்சியந்தே காமா, எல்லா காமங்களும் விஷய வாசனைகளும் பிரமுச்சியந்தே நஷ்டமா போறதோ, ஏ அத்திய பிரதிஷ்டிதா, பிரதினா மனத்துல அந்த கிரமத்துல ஸ்ரிதம் ஆசிரியத்து நிற்கக்கூடிய இந்த காமாதி வృத்திகள் எல்லாமே போறதோ, அதா அதுக்கப்புறம் மர்த்தியன் மர்த்தியா அமிர்தோ பவதி, மர்த்தியா அமிர்தோ பவதி. பாருங்க, மர்த்தியா இந்த வரைக்கும் மர்த்தியனா இருந்தது. மர்த்தியனா மரணசீலனா இருந்தது. மரணமே ஒரு சீலம். மரணமே சீலம் என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி மரணம் வந்துட்டே இருக்கும். அப்போ மரணமே சீலமா இருந்தது இந்த வரைக்கும். அந்த அப்படி இருந்தவன் மிருதோ போதி, இதுக்கப்புறம் மரணம் கிடையாது. அமிர்தோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்மதே. அத்ரனா இந்த சரீரத்தில் இருந்தே பிரம்ம சமஸ்மதே, பிரம்ம பாவத்தோட இருக்கும். இது அது பிரதாரண்யத்துல ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால அவர் வியாக்கியானம் பண்ணல. ஸ்மிருதிஷு அதுக்கப்புறம் ஸ்ருதி ஆயிடுச்சு. இன்னும் ஸ்மிருதிக்கு வர ஸ்மிருதிஷு ஜீவன் முக்த சிதப்பிரஜ பகவத் பக்த குணாதீத பிராமண அதிவர்ணாசிரமாதி நாமபி தத்திர தத்திர வியவசியதே. பல பேர் இருக்கு. எந்த பேர் இருந்தாலும் ஜீவன் முக்தி தான்.
கவனிக்காம சொல்றாரு. ஸ்மிருதியில் அந்தந்த இடத்துல பல பேர் இருக்கும், பல வேர்ட்ஸ், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். என்னென்ன வேர்ட்ஸ்? ஜீவன் முக்தி சில இடத்துல இருக்கும், சிதப்பிரஜன் இன்னும் சில இடத்துல இருக்கும், சிதப்பிரஜன் பகவத் பக்தன் இருக்கும் சில இடத்துல. பகவத் பக்தன் சாதாரணமா கூட இருக்கும், சாதாரணமா கூட இருக்கும். ஆனா ஞானி பக்தன் சொல்றதா இருந்தால் ஜீவன் முக்தன் அர்த்தம். குணாதீதம் இருக்கும் சில இடத்துல, பிராமணன் கூட இருக்கும். பிராமணா பிராமணா சில இடத்துல பிராமணன் ஜீவன் முக்தன் என்கிற அர்த்தத்துல, பிரம்மஞானி என்கிற அர்த்தத்துல பிராமண சப்தம் உபயோகப்படுத்தாங்க. அதனால அதிவர்ணாசிரமம், வர்ணாசிரமங்களை எல்லாம் மேல போயிருக்காங்க. அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த மாதிரி பேர்கள் நாமபிகி தத்திர தத்திர விவசாயது. இதுக்கப்புறம் திருப்பி ராமாயணத்துக்கு வர. ராமாயணம் தான் வசிஷ்ட ராமாயணம், யோகவாசிக்கம் அர்த்தம். வசிஷ்ட ராமாயணம் யோகவாசிக்கம். வசிஷ்ட ராம சம்வாதே, வசிஷ்ட ராம சம்வாதே. வசிஷ்டனும் ராமன், அதுல வசிஷ்டன் குரு, ராமன் சிஷ்யன். அத்தியாத்ம ராமாயணத்துல ராமன் குரு அப்படின்னா ராமன் தான், எந்த உபதேசம் இருந்தாலும் ராமன் தான். லக்ஷ்மணன் கேட்கிறார், ராமன் சொல்லுவார். அதெல்லாம் ஆக்கியான பேதம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வால்மீகி ராமாயணம் பார்த்தால் நமக்கு பக்தியே வராது. பக்தி வருமா? நீங்க கவனிச்சு படிக்கணும். முன்னாடியே பக்தி வச்சிருந்து படிக்கிறதா இருந்தா பக்தி வரலாம். நீங்க அதனுடைய அர்த்தம் ஃபாலோ பண்ணி போறதா இருந்தால் ராம பக்தி வரவே வராது. எங்க? ஏன்னா அதுல ராமன் ஆத்மானம் மானுஷம் தான் ஸ்ரீராமனே சொல்ற. ராமனுடைய பகவத் பாவம் எங்கேயும் காமிக்கல. ஏதோ சில இடத்துல சூக்மமா இருக்குன்னு சொல்றா, அவ்வளவுதான். சில இடத்துல இல்ல இல்ல இல்ல, பாகவதம் பக்திக்காக பண்ணது. அத்தியாத்ம ராமாயணம் அதுக்காக தான் பண்றது. ராமாயணம் அப்படி இல்லை. ராமாயணம்ங்கிறது ராமன் மேல பக்தி வரட்டும் என்கிற உத்தேசத்துக்கு பண்ணதே கிடையாது. தர்மம், தர்மத்திய விக்கிரகம், அது தர்மசாஸ்திர கிரந்தம். அவ்வளவுதான் வால்மீகி ராமாயணம். பக்தி வச்சுட்டு படிக்கலாம், அது வேற விஷயம். சுந்தரகாண்டம் பக்தி வச்சுட்டு படிக்கலாம். ஆனா காவிய திருஷ்டியில் அதுல இருந்து லைன் பை லைன் ஃபாலோ பண்றதா இருந்தால் பக்தியை போஷணம் பண்ணக்கூடிய ஒரு சைலி கிடையாது. அது தோஷமா சொல்ல வரல. எக்ஸாக்ட் அதுல சுபாவம் எது நடந்ததோ அது சொல்ற மாதிரி, அவ்வளவு அதுல கிருத்திரமே கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையவே கிடையாது. அந்த கம்யூனிகேஷன் பாருங்க, அந்தந்த இடத்துல இவர் கேட்கிறார், அவர் சொல்றார், இவர் கேட்கிறார், அவர் சொல்றார். அந்த வர்ணங்கள் எல்லாம் பார்த்தால் அப்படியே ஒரிஜினல் இப்பொழுது கூட இந்த உலகத்து கூட ஏதோ ஒரு கலம் இருந்தால் எந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குமோ அது மாதிரியே இருக்கு. சாதாரணமான மானுஷமான ஒரு சுபாவம். ஒரு மனுஷன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி விவகரிக்குமோ அப்படியே விவகாரம். அது ராமனா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் அது தர்மஸ்திதியே தர்மத்துல எப்படி ராமன் ஈடுபட்டு இருக்கு அது காமிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. தர்மாதி சக்தியா சோயம் ராமாவதார தவசலு நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகம். நாராயணியத்துல கேரளத்துல நாராயணியம் இருக்கு இல்லையா, மட்டதிரி, அவர் ராமாயணத்தினுடைய சாரம் எப்படி சொல்றார்? பகவன் உங்களுடைய ராமாவதாரம் எதுக்காக கேட்டா, காம தர்மாதி சக்தியா, கரெக்டா நான் ஸ்லோகம் ஞாபகம் வைக்கல, இப்படி அர்த்தம் இருக்கு. காமாதி சக்தியா இருந்தாலும் தர்மாதி சக்தியா இருந்தாலும் இது ரெண்டுக்கும் ஒரு உதாரணம். அந்த ராவண பட்சத்திலிருந்து காமாதி சக்தி, ராமனுடைய பட்சத்திலிருந்து தர்மாதி சக்தி. அது காமாதி சக்தி ஒரு தோஷம், தர்மாதி சக்தி தோஷமா? முடிஞ்சளவுக்கு தர்மம் பண்ணணும் நினைக்கிறதா இருந்தா தோஷமா? தோஷம் கிடையாது, தோஷம் சொல்லுவதில்லை. அவர் என்ன சொல்றாரு? காமம் எந்த மாதிரி காமங்கள் மனசுல வருதோ எல்லாமே நிறைவேற்றணும், எல்லாமே அடையணும் என்கிற ஒரு புத்தி வச்சிருந்த ஒருத்தர் ஏதாவது பண்றதா இருந்தால், அந்த மாதிரி தர்மம் எனக்கு என்ன தர்மமோ அது பண்ணிதான் ஆகணும் எந்த ஒரு உத்தேசத்தோட
யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்றதா இருந்தால் துக்கம் கண்டிப்பா இருக்கும். இது காமிக்கிறதுக்காக நீங்க ராமாவதாரத்தை எடுத்துருக்கீங்க கடவுள் சொல்றேன். நான் அப்புறம் வேணா எடுத்து கொடுக்குறேன் அந்த ஸ்லோகம். துக்கம் அவர்ஜனீயம், அது ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது காமாதி சக்தியா இருந்தாலும் சரி, ராவனுக்கு காமாதி சக்தி, உனக்கு தர்மாதி சக்தி. தர்மாதி சக்தியா இருந்தாலும் சரி, காமாதி சக்தியா இருந்தாலும் சரி, அதிசக்தி இருந்தால் தர்மங்கள் பண்ணிதான் ஆகணும். ஒரு முடிவு எடுத்துட்ட யாராவது ஏதாவது பண்றதா இருந்தால் கண்டிப்பா அவர்ஜனீயமா நெசசரி துக்கங்கள் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், வந்துதான் வரும். அதை இது பண்ண முடியாது. அது இதுதானே உங்களுடைய ஜீவத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம். இது காமிக்கிறதுக்கான உங்களுடைய ராமாவதாரம் பட்டதிரி சொல்றார். இது இருக்கு. வால்மீகியுடைய ஒரு இது கதி பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அந்த ஒரு திருஷ்டியில் தான் அவர் போறது. ராமனை ஒரு பகவானா வச்சிருந்து நீங்க பூஜை பண்ணுங்கோங்கிற ஒரு என்ன அந்த ஒரு உபதேசமே அது கிடையாது. ஆத்மானம் மானுஷம் பண்ணி ஸ்ரீராமனே அப்படிதான். ஆனா இந்த பக்திபாவம் இல்லாமல் இப்ப ராமாயணம் படிச்சு என்ன தெரியணும், என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டா, தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிதான் ஆகணும். அது துக்கம் வரும் வச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இது சொல்லுவதற்காக ராமாயணம் வந்தது. சொன்னால் இந்த தர்மங்கள் பண்ணணும் வச்சுட்டு இருந்தா கூட அதை ஓரளவுக்கு தான் பண்ண முடியும்ங்கிற ஒரு சரி. ரெண்டாவது, தார்மிகன் எவ்வளவு தூரம் தார்மிகனா இருக்க முடியும்? அதனால பக்தி இல்லாமல், தர்மம் பிளஸ் பக்தி இல்லாமல் இருந்துட்ட யாராலையும் ஸ்ரேயஸுக்கு வர வரைக்கும் வர முடியாத இருந்துச்சுல. அது ஒரு பக்தி கலந்து பக்தி சேர்ந்து வரும். அதனால பக்தி சேர்ந்து வரணும்ங்கிறதுக்காக அந்த ராமனையே ஒரு விக்கிரகமா வச்சிருந்த, ராமனே ஒரு என்ன சொல்றது, பகவத் சுரூபமா எடுத்துட்ட அத்தியாத்ம ராமாயணம் வந்தது. ஆனா அத்தியாத்ம ராமாயணம்ங்கிறது ஒரு ஒரிஜினல் கிடையாது. அதுல பல இடங்களிலும் அந்த பக்தி பாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக நிறைய வர்ணனம் பண்றது. அந்த பக்தி என்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான், அந்த திருஷ்டியில் தான் அது பண்ணியிருக்கு. அது வியாசர் பண்ணதா தெரியாது, வியாசர் பண்ணதான் வச்சிருக்கோம் இல்லையா சொல்றது அனாவசியம். அந்த மாதிரி இருக்கு. பண்றது யாரு? இவன் அது ஆக்கியான செய்தி. அது வியாசன் பண்றதா இருந்தது. பாகவதம் எப்படி இருக்கு, ஸ்ரீசுகர் நாரதன் இவருக்கு சொல்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? துளசி ராமாயணமா எனக்கு அத்தியாத்ம ராமாயணம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. யாருக்கு சொல்றதா இருந்தா கூட அது பண்ணது வியாசம் சொல்லி அப்படின்னா ஒரு சம்பிரதாயம் அப்படியே வச்சுக்கணும். யாரு பண்றதா இருந்தாலும் அதனுடைய உத்தேசம் என்னன்னு கேட்டா அந்த பக்தியை வளர்க்கணும். பக்தி இல்லாம இது உபயோகம் இல்லாம போயிடும். இந்த தர்ம ஞானம் சரியா உபயோகப்படுத்த முடியாது. அதனால அந்த பக்திக்காக இது பண்ணிருக்க. ஆனா என்ன குழப்பம்னு கேட்டா, பல இடத்திலும் கதைகள் அங்கங்க கோட் பண்றது பார்த்தால், இந்த அத்தியாத்ம ராமாயணத்துல பார்த்தா அதனுடைய ஒரிஜினல் நமக்கு தெரியாது இல்லையா? இந்த வால்மீகி ராமாயணம் பார்க்காமல் கேவலம் அத்தியாத்ம ராமாயணம் மட்டும் பார்க்கறதா இருந்தால், அவர் அந்த பக்திக்கு தேவையான ஒரு அம்சம் தான் அங்கே கொண்டு வந்திருக்காரு. பல அம்சங்கள் கொண்டு வராது அவர் இல்ல, பல அம்சங்கள் அவர் விட்டுருக்கோம். அங்கே மூலத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் இல்லாம சங்கேபமா இருக்கு. அதனால பல இடத்துல இவர் இப்படி சாபம் பண்ணா சொன்னால் என்ன அவ்வளவு இருக்கு, அதுல சாபம் பண்ண வேண்டிய அந்த அளவுக்கு குழப்பம் என்ன இருக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த அகல்யா சாபம் இருக்கு. அகல்யா சாபம், அகல்யே வசிஷ்டர் சாபம் பண்றது. கௌதமர் சாபம் பண்றதுன்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணல. இப்போ அகல்ய தெரியாம தானே பண்ணிருக்கும் தப்பு. நல்லா பண்ற மாதிரி சாபம் பண்றது உச்சிதமா? இது அந்த அத்தியாத்ம ராமாயணம் படிச்சா நமக்கு தெரியாது. ஆனா வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்துல படிச்சு பாருங்க. வால்மீகி ராமாயணத்துல அது தெரியாம இல்லை. அந்த அகல்யக்கு ஒரு ஆசக்தி வந்துருக்கு. தேவேந்திரனா தெரிஞ்சுதான் ஒரு அபிமானம் கூட வந்துருக்கு. என்னை பார்க்கறதுக்கு தேவேந்திரனே வந்திருக்கு.
அபிமானம் வந்துருக்கோ, அதுல ஒரு ஆசக்தியும் வந்துருக்கு. ஆனா இவர் கௌதமர் தெரியறதா இருந்தா கஷ்டமா போயிடும் ஒரு பயம் மட்டும்தான் இருந்தது. ஆனா கௌதமர் வந்தப்புறம் தெரிஞ்சு போச்சு, விஷயம் தெரிஞ்சு போச்சு. கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா போயிடுது, அனர்த்தம் வந்துருது, சொப்னத்துல கூட பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணி ஜென்மத்தை ரத்தமா போயிட்டு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணும்? சாபம். சாபம்னா என்ன அர்த்தம்? வேற வழி கிடையாது. அதனுடைய அனுபவம் இப்போ நான் ஒரு சொல்றேன். பாகவதத்துல அஜாமில மோட்சத்துல விஷ்ணு தூதரும் யமதூதரும் சம்வாதம் இருக்கு. இவர் நாராயண நாமம் பண்றதுனால இவருக்கு பாவம் போயிடும் இப்படியெல்லாம் சொல்றாரு. இல்ல ஒரு நாராயண நாமத்தினால போகக்கூடிய பாவம் இல்லை, பெரிய பாவம் இருக்கு, நிறைய பாவம் பண்ணவர் வைகுண்டத்துல கொண்டு போறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நரகத்துல தான் கொண்டு போயா. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், நரகத்தில் கொண்டு போறதா இருந்தால் இவருக்கு இந்த யார் அஜாமிலனுக்கு ஏதோ அகிதம் பண்றதுன்னு நினைக்க கூடாது. சத்திர தண்டேன சுத்தியதின்னு பாகவதம். சத்திர தண்டேன சுத்தியதி, தண்டம்னா பனிஷ்மெண்ட். இந்த அளவுக்கு பாவம் பண்றதா இருந்தால் நரகத்தில் போனா என்ன உபயோகம்? அகிதம் இல்ல, சுத்தியதி. இப்ப தண்டம் ஒண்ணுதான். இப்போ சோதனம் பண்றதுக்காக தண்டம் இல்லாம தண்டத்தை தவிர்த்து வேற வழியே கிடையாதுன்னா தண்டம் கொடுத்தா ஆகணும். அப்ப தண்டம் கொடுக்கறதுல தண்டம் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அகிதம் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே ஹிதம் தான். இப்ப விவேகியோட திருஷ்டியில இந்த ஒரு ஆங்கிள் பாருங்க. விவேகியோட திருஷ்டியில் எது அகிதம்னா, அகிதம்னா என்ன? அகிதம் அகிதமே கிடையாது. பாவம் இருந்தால் அது அனுபவிச்ச முடிக்கணும். ரெண்டு என்ன சுத்தியதி, இது ஒரு தண்டம். தண்டம் சொல்றது இல்லையா தமிழ்ல? ரெண்டு என்ன சுத்தியதி, தண்டம் மட்டும்தான் வழி. தண்டம் அனுபவிக்கிறது தான் வழி, வேற வழியே கிடையாதுனால் அனுபவிக்கிறது. இல்லைன்னா அனுகூலமான ஏதோ பலன்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை அனுபவிக்கலாம். இல்லைன்னா தண்டம் ஏதோ ஒண்ணு அனுபவிக்கலாம். எதா இருந்தா கூட ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுத்திக்காக தான் எல்லாம் நடக்கிறது. அது பிரளயமா இருந்தாலும், எதா இருந்தாலும், துரிதமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், நான் எதுக்கா சொல்றேன், இப்போ வைகுண்டத்துல கொண்டு போறதுன்னா பெரிய ஒரு ஹிதம் பண்றது இவர் சொல்ற, யமதூதர் சொல்ற விஷ்ணு தூதர் கிட்ட, நீங்க வைகுண்டத்துல கொண்டு போய் பெரிய ஹிதம் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். அவருக்கு ஹிதம் கொடுக்கணும்னா எங்களால தான் கொடுக்க முடியும், உங்களால இல்லை. உங்களால அவட அங்க கொஞ்சம் ஓகங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம், ஹிதம் கொடுக்க முடியாது. இதன்னா பாப சோதனம் பண்ணணும், அது எங்களால் தான் பண்ண முடியும். அதனால நாங்க தான் அழைச்சிட்டு போறேன் யமதூதர் சொல்ற. இப்ப நம்மளுடைய அஹிதத்துக்காக யாரும் வரவே வருதில்லைன்னு சொல்ற, வரவே இல்லை. எல்லாரும் ஹிதத்துக்காக தான் வர. சரி, தூரமா போயிட்டு எதா சர்வே அதாயிட்டு அசக்ஷுர் அசக்ஷுரிவா சகர்ம அகர்ம இவா அமனா அமனா இவா இது ஏவம் அந்நியத்திராப்பி உதாசத்தியம் ஸ்மிருதிஷு வசிஷ்ட ராம சம்வாதே நிர்ணாம் ஞானைக நிஷ்டானாம் இத்தியாரப்ய தத் கிஞ்சித் அவசிஷ்யதே இத்தியந்தேன கிரந்தேன ஜீவன் முக்தா பட்சதே. ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்து காமிக்கிறார் எங்க யோக வாசிப்பத்தில். அது மேல இருக்கார் வசிஷ்டர். இவர் கேட்கிறார், வசிஷ்டர் நிர்ணாம் ஞானைக நிஷ்டானாம் ஆத்ம ஜான விசாரிணாம் சா ஜீவன் முக்ததோதிதா இது சா ஜீவன் முக்ததோதேதி விதேகோன்முக்ததேவ யா. இது வசிஷ்டனுடைய ஒரு பிரதிஜா வாக்கியம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன? நிர்ணாம் ஞானைக நிஷ்டானாம் ஆத்ம ஜான விசாரிணாம், ஆத்ம ஜானத்தை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய ஞானைக நிஷ்டமாக இருக்கக்கூடிய மனுஷியாவுக்கு சா ஜீவன் முக்ததா உதேதி பரிச்சது. சா ஜீவன் முக்ததோதேதி இருக்கு. சா ஜீவன் முக்ததா உதேதி, அந்த ஜீவன் முக்ததை, ஜீவன் முக்தி என்கிற பாவம், ஜீவன் முக்தியோட பாவம் ஜீவன் முக்ததா, ஜீவன் முக்ததா உதேதி அது வருது. விதேகோன்முக்ததேவ யா, எந்த மாதிரி விதேக முக்ததையோ அந்த மாதிரி. விதேக முக்ததையோ எல்லா பிராரத்தமும் அதுக்கப்புறம் விதேக முக்ததா.
அதுக்கு முன்னாடியே ஜீவன் முக்தம் வருது. ஞானைக நிஷ்டத்துவம் லௌகிக வைதிக கர்ம தியாக. ஞானைக நிஷ்டானா என்ன? லௌகிக வைதிக கர்ம தியாக. லௌகிகமாகவும் வைதிகமாகவும் இருக்கக்கூடிய எல்லா கர்மத்தையும் திரிக்கிறது. திரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த தத்துவஞானத்தினால போறது அதுதான், புத்திபூர்வமா திரிக்க முடியாது. இனிமே பண்ண போறது இல்லை, இருந்தமே எடுக்கிறது இல்லை, அது அந்த தியாகத்தினால உபயோகம் இல்லை. லௌகிக வைதிக கர்ம தியாக தேகேந்திரிய சதசத் பாவ மாத்திரேன முக்தி துவயத்து விசேஷோ அனுபவதா தத்து அனுபவதா. இந்த கர்ம தியாகத்துக்கு பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் எங்க இருக்கு? கஜேந்திர மோட்சத்துல எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மத்தியம் தண்ணி சாப்பிட்டவரை வஸ்திரங்கள் போற மாதிரி ரொம்ப பிராகிருதமான ஒரு உதாரணம். ஆனா அந்த சரியா வட்டுறது பாருங்க. மத்தியம் சாப்பிட்டவனுக்கு வஸ்திரம் போறது இல்லையா? மத்தியம் சாப்பிட்டாச்சு, இனிமே வஸ்திரம் உபயோகம் இல்லை, எடுத்துல இப்படியே அப்படி இல்லை. அது அவனே தெரியவில்லை போறது, அவனே தெரியாம அது போறது இல்லையா? அந்த மாதிரி கர்ம தியாகத்துக்கு உதாரணம் கொடுக்கிறார் பாகவத். தேகேந்திரிய சதசத்பாவ மாத்திரேன முக்தி துவயத்து விசேஷோ நத்து அனுபவதா. முக்தி துவயம்னா ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும். ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் என்ன விசேஷம்? தேக இந்திரிய சதசத்பாவ மாத்திரேன. ஜீவன் முக்தனுக்கு தேகமும் இந்திரியங்களும் எல்லாம் இருக்க, விதேக முக்தனுக்கு கிடையாது. இவ்வளவுதான் விசேஷம். நது அனுபவதா. அவருடைய திருஷ்டியில விசேஷம் ஒன்றும் கிடையாது. முக்தனுடைய திருஷ்டியில என்ன விசேஷம் ஒன்றும் கிடையாது. நது அனுபவதா துவைத பிரதீதே உதயத்திர அபாவ. இந்த துவைத பிரதீதிங்கிறது, துவைதம்னா ஆத்ம பின்னமான ஜெகத்து, அதனுடைய பிரதீதினா அனுபவம். அது ஜீவன் முக்தனுக்கும் கிடையாது, விதேக முக்தனுக்கும் கிடையாது. ஜீவன் முக்தனுக்கு அனுபவமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அனுபவம் இருக்கும், ஆனா அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு மட்டும் இல்லை. அட்டாச்மெண்ட் இவருக்கே இல்லை, அட்டாச்மெண்ட் விரக்தனுக்கே கிடையாது. அதோட இன்னும் கொஞ்சம் மேல போகணும். அதனுடைய எசத்தே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ரெக்கஸ்படிக்காங்கிற மாதிரி, ரெக்கஸ்படிக்கான திரவம் இருக்கு இல்லையா? இப்போ இங்கு பாட்டில் இருக்கு இல்லையா? இங்கு பாட்டில் அதுல கலர் கிடையாது, நமக்கு தெரியும். இங்கினுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இங்கு கலர் தான், அது மஷி, அதனுடைய கலர் தான், அது நமக்கு தெரியும். அதனால அது நமக்கு அந்த விஷயத்துல ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அட்டாச்மெண்ட்டும் இல்லை, பிரமமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படிதான் தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விற்பி அனுவர்த்திக்கிறது, அவ்வளவு. துவைத பிரதீதே உபயத்ரா பாவ ஸ்ரீராமா. இத சொன்ன அப்புறம் ஸ்ரீராமன் கேட்கிறார், ஸ்ரீராமா பிரம்மன் விதேக முக்தஸ்ய ஜீவன் முக்தஸ்ய லட்சணம் ப்ரூஹி ஏன ததைவாஹம் யதே சாஸ்திரகயா திருஷா. பிரம்மன் சம்போதனம், விதேக முக்தஸ்ய ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். விதேக முக்தனுடையும் ஜீவன் முக்தனுடையும் லட்சணம் ப்ரூஹி சொல்லிக் கொடுக்கிறோம். ஏனா என்ன உபயோகம் எனக்கு கேட்டா, ஏனா அதனால தகைவாகம் எதே சாஸ்திரகயா திருஷா, அந்த மாதிரி திரி வர்றதுக்காக நான் பிரயத்னப்படுறேன். சாஸ்திர கயா திருஷா, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி இருக்கு, திருஷா இருக்குன்னா திருஷ்டி. சாஸ்திரத்துல சொல்றக்கூடிய மார்க்கத்துல நான் இருந்துள்ள அந்த ஒரு ஸ்திரியில் வர்றதுக்காக பிரயத்னப்படுறேன். அதுக்காக சொல்லிக் கொடுக்கணும். திருஷா பகிஷா யதாஸ்திதமிதம் யஸ்ய விவகாரவதோவித அசங்கதம் ஸ்திதம் யோக ச ஜீவன் முக்த உச்சதே. யதாஸ்திதமிதம் யஸ்ய விவகாரவதோவித அசங்கதம் ஸ்திதம் யோக ச ஜீவன் முக்த உச்சதேன்னு சொல்றாங்க. உடனே அர்த்தம் புரிய கஷ்டமா இருக்கு, அதனால அவரே வியாக்கியானம் பண்றார். இதம் யதாஸ்திதம் இதம் இருக்கு இல்லையா? இதம் என்ன? இதம் பிரதீயமான கிரி நதி சமுத்திராதிகம், மலை புழை எல்லாமே பிரதீயமான இதில் ஆறு பூமி கிரி நதி சமுத்திராதிகம் இதம் பிரதீயமானம் ஜெகத்
பிரதிபத்து தேகேந்திரிய விவகாரேண சக மகாபிரளயே பரமேஸ்வரேண உபசம்ஹதம் சத ஸ்வரூபோபமர்த்தேன அசங்கதம் பவதி அத்ரது ந ததா. இப்ப பிரளயாவஸ்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரளயாவஸ்தையில எல்லாமே பரமேஸ்வரன் உபசம்ஹாரத்தை பண்றது, தனக்குள்ளேயே உபசம்ஹாரத்தை பண்றது. தனக்குள்ளேன்னா மாயையில சேர்க்கிறது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பிரதீயமானம் கிரி நதி சமுத்திராதிகம் ஜெகத் பிரதிபத்து தேகேந்திரிய விவகாரேன சகா. இந்த மாதிரி ஜெகத்தெல்லாம் இருக்குன்னு பிரதிபத்துனா சக்தி. அது பிரதிபத்தா, பிரதிபத்தனா ஞாதா, யாருக்கு தெரியறதோ அவன் பிரதிபத்தா. பிரதிபத்தினா ஞானம், பிரதிபத்தா அப்படின்னா தெரியறவன் ஞாதா. பிரதிபத்து அவனுடைய தேகேந்திரிய விவகாரேன சகா. அந்த பிரதிபத்தாக அவனுடைய தேகம், இந்திரியம், விவகாரம் எல்லாத்தையும் சேர்த்து மகாபிரளயே பரமேஸ்வரேன உபசம்ஹிருதம் சத. பரமேஸ்வரன் மாயையில உபசம்ஹரிக்கிறது. உபசம்ஹிருதமா இருக்கிறதுனாலே சத ஸ்வரூபேண ஸ்வரூபோபமர்த்தேன அசங்கரோ விரதம் நதி. அதனுடைய ஸ்வரூபமே நஷ்டமாகும். அசங்கதம் நதி. இந்த பிரளயம் சொல்றது இல்லையா, மகாபிரளயம். பிரளயம் நமக்கு புராணத்துல வர்ணனைய படிச்ச என்ன ஒரு ஃபீல்னா, இப்போ ஜலம் வந்திருக்கு, அதுக்கு பிரளயம் சொல்றது இல்லையா. இத ஒரு புராணத்தினுடைய ஒரு கல்பனை, அந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் கிடையாது. அப்படின்னால் அது நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக புராணத்துல வர்ணனை அந்த மாதிரி வருது. எல்லா இடத்திலும் ஒரு பெரிய விருஷ்டி வருது, அந்த விருஷ்டி நிற்கிறதே இல்லை. எல்லா இடத்திலும் ஜலம் வந்து 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 அப்படியே வந்து எல்லாம் ஒண்ணுமே காணாம கண்ணுக்கு தெரியாம அந்த மாதிரி போறது, எல்லாமே அதுல போய் போறது, இந்த மாதிரி ஒரு வர்ணனை இருக்கு. ஆமா இதுக்கு இந்த மாதிரி வர்ணனை இருக்கிறதுனால பிரளயம் படிச்ச உடனே நமக்கு இது ஒரு ஜலம், எல்லா இடத்துலும் ஜலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வர்ணனை இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த புராணத்துல அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு, அது ஒரு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக தான். அந்த மார்க்கண்டேயனுடைய கதையில அப்படி வருது இல்லையா, மாயை என்ன காமிச்சு கேட்ட உடனே எல்லாம் இந்த வந்திருப்பாங்க, ஒரு கடைசியில் ஒரு பிரளயம் வந்தது. அதுக்கு கராரவிந்தேன முகாரவிந்தம், அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறதா தெரியுது. இந்த மாதிரி ஒரு முகாரவிந்தே இல்லையே தெரியும் அந்த ஸ்லோகம் வருது. இது படிச்சு நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துருக்கு. ஆனால் அது ஒரு சாஸ்திரம் இல்லை, அது ஒரு நமக்கு ஒரு இது கொடுக்கறதுக்காக. ஜலத்தோட சம்பந்தமும் கிடையாது பிரளயத்துக்கு. ஜலத்தோட என்ன சம்பந்தம், அதுக்கு என்ன யுக்தி இருக்கு? எல்லா இடத்துலயும் ஜலம் நிறையிறதுன்னா எல்லாம் எங்க, எல்லா இடம்னா என்ன இடம், ஜலம்னா இன்னைக்கு பூமியில் ஜலம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பூமியின் ஒரே ஒரு ஆங்கிள் வச்சுட்டு பார்த்தா தானே இது ஓரளவுக்கு தான் ஒட்டுறது. இந்த யூனிவர்ஸ்ல பூமி ஒரு சின்ன இடம் தானே, எங்க ஜலம் வருதுன்னு சொல்லுங்க. ஜலமும் ஒரு பூதமாச்சே, அது எங்க போறது? பஞ்சமகாபூதத்துல ஜலமும் ஒரு பூதம் தானே, இது எங்க போறது? பாக்கி எல்லாமே ஜலத்துக்குள்ள போயிடுது, ஜலம் எங்க போறது? அது அங்கேயே நிக்கிறதா? அதுக்கப்புறம் நிறையறதுன்னா எங்க போய் நிறையிறது, எங்க போய் ஃபில் ஆகுறது? இது ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால பூமியில ஒட்டி இருக்கிறது, அது போய் எங்க ஃபில் ஆகுது? ஆகாசம் என்ன ஃபில் ஆகுது? எங்க இருந்து விருஷ்டி இங்கே வருது, அங்கே என்ன வருது? விருஷ்டி எங்க இருந்து வருதோ அங்கே என்ன ஸ்திதி? அதுக்கு ஒன்றும் பிரளயம் கிடையாதா? அது ஒன்றும் கல்பனை அப்போ இல்லை. இந்த அளவுக்கு நான் இவ்வளவுதான். இந்த பிரளயம்ங்கிறது சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பிரளயத்துக்கும் ஜலத்துக்கும் விசேஷமான சம்பந்தம் இல்லை. எல்லாமே அதனுடைய சூக்ஷ்ம ரூபத்துல ஸ்தூல ரூபங்கள் எல்லாம் நசிக்கிறது. நாசம் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லையா சொல்ல முடியாது. நாசம் இருக்கு, அது சூக்ஷ்ம ரூபத்துல போய் அடையிறது. சூக்ஷ்ம ரூபம்னா இப்போ மாயன்னு வச்சுக்கணும், அவ்வளவுதான். விவகார திருஷ்டியில சுனாமி வர்றதுக்கும் இது நீங்க நமக்கு ஒரு பீகரமான ஒரு ஃபீல் கொடுக்கணும் இல்லையா, அப்பதானே அது ஒரு மனசுல ஏறும். இப்ப நரக வர்ணனை பண்ணும்பொழுது அந்த மாதிரி துக்கம் வரும். எந்த மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி சொன்னா என்ன தெரியுது? அப்ப இங்க இந்த பூமியில எதெல்லாம் துக்கம் நினைக்கிறதோ அது ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் பண்ணி நரகம் வர்ணனை பண்றது. ஏன்னா அது தப்பு கிடையாது, அப்படிதான் வர்ணனை பண்ண முடியும். வர்ணனைன்னா அப்படிதான், இல்லைன்னா எப்படி போதிக்கிறது, எப்படி அது சொல்லி வைக்கிறது?
நரகம்னா இப்படி இருக்கும், அத்தியந்தமான துக்கானுபவங்கள் இருக்கும். அத்தியந்தம்னா எவ்வளவு? அத்தியந்தம் எவ்வளவு எவ்வளவு சொன்னா கிரகிக்க முடியாது இல்லையா? அது ஏதோ ஒரு வர்ணா பண்றது. சொர்க்கம் அப்படின்னா ஆனா ஏதோ ஒரு சுகம் இருக்கும், அது சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி சரீரமோ வேற விதமான சரீரமோன்னு சொல்ல முடியாது. பார்த்திவமான சரீரம் இங்கதான், எல்லா இடத்திலும் பார்த்திவ சரீரமும் கிடையாது. இப்ப பார்த்திவ சரீரமே கிடையாதுன்னா இந்த மாதிரி சரீரம் மனசுல வச்சுதானே அங்க உருவசி ரம்பா இதெல்லாம் ஓரளவுக்கு தான் மனசுல கொண்டு வர முடியும். இந்த சரீரம் பார்த்திவ சரீரமே கிடையாதுன்னா என்ன உருவசி? அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது ஒரு எங்க சுகம் நினைக்கிறதோ அந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் வச்சுல அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு வர்ணனை. அது புராணத்தினுடைய சைலி எவ்வளவுதான். இது புராணத்தில் இருக்கிறது எல்லாமே அப்படியே கிரகிக்கணுங்கிற ஒரு சாம்பிரதாயிகமான ஒரு இது கிடையாது. அப்படி எடுக்க வேண்டாம். அது இந்த மகாபிரளயத்துல பரமேஸ்வரேன உபசம்ஹிருதம் காரிய ரூபேன ஒன்றும் கிடையாது. காரிய ரூபேனா ஸ்தூல ரூபமான ஒன்றும் கிடையாது, ஜலமும் கிடையாது, ஜலமும் கிடையாது, ஸ்தூல ரூபமா இல்லை. உபசம்ஹிருதம் தது ஸ்வரூபேன உபமர்த்தம். உபமர்த்தம் தான் நாசம். நாசேன அஸ்தங்கதம் போதி, அஸ்தங்கதம் நடிக்கிறது. இது எதுக்கு இப்ப பிரளயத்தை பத்தி எதுக்காக சொல்றதுன்னு கேட்டால், தேகேந்திரியாதிகள் இல்லாம இருக்க பிரளயத்துல ஜீவன் முக்தனே அப்படி இல்லை, இருந்தாலும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. இப்போ பிரளயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் வேதம் சொல்ல வர. அத்தோ ஜீவன் முக்தியில ததா அந்த மாதிரி இல்லை. கிந்து வித்யதே ஏவ தேகேந்திரியாதி விவகாரா, தேகம் இந்திரியம் எல்லா விவகாரங்களும் இருக்கு. விதிநத்தியாதிகம் ஈஸ்வரேன அனுபசம்ஹிருதத்வா யதாபூர்வம் அவதிஷ்டமானம். ஈஸ்வரன் ஒன்னும் உபசம்ஹாரம் பண்ணல. இவர் ஒருத்தருக்கு ஜீவன் முக்தி ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் ஒன்னும் உபசம்ஹாரம் பண்ணல. ஏன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்கு இல்லையா யோகத்துக்காக. அப்ப அதனால எல்லாமே இருக்கு. ஈஸ்வரேன அனுபசம்ஹிருதத்வா உபசம்ஹாரம் பண்ணாம இருக்கிறதுனால யதாபூர்வம் அவதிஷ்டமானம், முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. பிராணிஜி விஸ்பஷ்டம் அவலோக்கியதே. நம்ம சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாருமே நன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஜீவன் முக்தனும் பார்த்துட்டு இருக்கோம். ஜீவன் முக்திய தத் பிரத்யாயக விருத்தியபாவா சுசுப்தாவிவ சர்வம் அஸ்தங்கதம் பவதி. சுசுப்தி மாதிரின்னா சுசுப்தியில் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி வரல. ஜீவன் முக்தனுக்கு அஸ்தங்கதம் போது ஸ்வயம் பிரகாசமானம் சித்யோமா கேவலம் அவதிஷ்டதே. பிரகாசம் ஆத்மஸ்வரூபம் ஒன்னது மட்டும்தான் இருக்குன்னா அது மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் தெரியறதா இல்ல. இருக்குன்னு சொன்னா எது இருக்கு? ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. பத்தத்தை சுருத்தம் தாத்காலிக விருத்தியபாவ சாமியதி ஆதி ஜீவஸ்தி நீத சத்தாவா ஜீவன் முக்தத்துவம். முன்னாடியே சொல்லியாரு. பத்தனா இருக்கக்கூடியவருக்கு சுசுப்தியில தாத்காலிக விருத்தியபாவ சாமியதி, தாத்காலிகமா அவனுக்கும் விருத்தி இல்லை. இருந்தாலும் ஆதி தீவிருத்தி பீஜ சத்தாவா, பாவியில் வரக்கூடிய தீவிரத்தியோட பீஜம் அவித்ய அங்கே இருக்கு. சத்தாவா ஜீவன் முக்தத்துவம். ஒரு ஸ்லோகம் நோதேதி அஸ்தமாயாதி சுகதுக்கைர் முகப்பிரதா யதா பிராப்தே ஸ்திதிர் யஸ்ய ச ஜீவன் முக்த உச்சதே. கஷ்டமா இருக்கா? ந உதேதி ந அஸ்தமாயாதி, வரதோ போறதோ கிடையாது. இது முகப்பிரபா, முகத்தில் இருக்கக்கூடிய சாந்தபாவம், முகத்தினுடைய பிரபா, முகத்தில் இருக்கக்கூடிய பிரபா. துக்கம் வந்த உடனே போறது, சுகம் வந்த உடனே கொஞ்சம் ஏறுறது அதுவும் இல்லை. சுகதுக்கைர் முகப்பிரபா யதா பிராப்தே ஸ்திதிர் யஸ்ய, வித்தியாசமே இல்லாம யாருடைய ஸ்திதி இருக்கோ ஜீவன் முக்த உச்சதே. அதுக்கு வியாக்கியானம் முகப்பிரபா ஹர்ஷா, முகத்தில் வரக்கூடிய பிரபா என்ன? சந்தோஷம். பிரச்சந்தன சத்காராதி சுகே பிராப்தே அபி சம்சாரிணா இவ ஹர்ஷோ நோதேதி. சம்சாரிகளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்குன்னா சந்தோஷம் வருவோம், அந்த மாதிரி கிடையாது. முகப்பிரபாஸ்தமயோ தைரியம்
டிம்மாவது இல்லையா, அதான் தைரியம். அனகானி திக்காராதி துக்கே, தனம் நஷ்டமாகுது, திக்காரம் பண்றது மற்றவா துக்கே பிராப்தே தீனோ போதி. திக்காரம்னால் நிந்த பண்றது, திக் சொல்லுது, திக் கரோதி, அவ்வளவுதான். திக்குன்னு ஒரு அவ்வியம், திக் மாம் அந்த மாதிரி பிரயோகம் இருக்கு இல்லையா, திங் மாம், திக்கு திக்குன்னு எத்தனையோ இடத்துல இருக்கு, திக் ராம திக் சீதே அந்த மாதிரி இருக்கு. அது திடீய வரணும்னு ஒரு வியாகரண நியமம். திக்குன்னு சொல்றதா இருந்தா ஏதோட திக் மாம், என்னுடைய ஸ்திதி கஷ்டம் அந்த திக், ஒரு நிந்தார்த்தத்துல ஒரு அவ்வியம். அப்படி பண்றதுக்கு திக்காரம், தலையில் அடிக்கிறது இல்லையா கஷ்டம் என்னுடைய ஸ்திதி, அதுக்கு திக்காரம் பேரு. அது இன்னொருத்தர் பண்றதா இருந்தா துக்கம் வருது, பிராப்தேதி ந வீணோ பவதி. ஆனா இவருக்கு தீனம் வருது, தைரியம் வருது இல்லை. இதானீந்தன ஸ்வப்பிரயத்ன விசேஷம் அந்தரேன பிராரப்த கர்ம ஆபாதித பூர்வ பிரவாக ஆகத தீக்ஷான்னாதிகம் யதா பிராப்தம் தஸ்மின் ஸ்திதிஹி தேகரக்ஷா. இதானீந்தன ஸ்வப்பிரயத்ன விசேஷம் அந்தரேனா, இப்போ பிக்ஷாடனாதிகம் பண்றது, பிக்ஷை பண்றது இதெல்லாம் ஜீவன் முக்தர் பண்றது எப்படி கேட்டால் அது பிரயத்ன மூலமா பண்றது இல்லை. முன்னாடி இருந்த அந்த பிராரப்தம் அந்த மாதிரி ஒரு யந்திரம் மாதிரி போயிட்டே இருக்கும். அவ்வளோ இதானீந்தன ஸ்வப்பிரயத்ன விசேஷம் அந்தரேனா, அந்தரேனா இல்லாமல் ஸ்வப்பிரயத்னமே இல்லாமல் பிராரப்த கர்மாபாதித பூர்வ பிரவாகாத தீக்ஷான்னாதிகம் யதா பிராப்தம் தஸ்மின் ஸ்திதி, அந்த மாதிரியே இருக்கட்டும். திக்ஷானம் இருக்கு கேட்கணும், திக்ஷானம் இருக்க, திக்ஷை யாதிக்கிறது இருக்க, ஜீவன் மக்கள் திக்ஷானம் இருக்க யாதிக்கிறது கேட்டா எதுக்கு யாதிக்காம இருக்கிறது, இருக்கு கேட்கலாம் முடியாது. எதுக்கு கேட்டா எதுக்கு யாதிக்காம இருக்கிறாங்க, சரீரம் நிறுத்துறதுக்காக கேட்கக்கூடாது. ஏன்னா சரீரம் எதுக்காக நிறுத்தணும், சரீரம் எதுக்காக நிறுத்தணும் கேட்டா எதுக்காக பிழைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன. ஜீவன் முக்தன் எதுக்காக சரீர தாரணத்தை பண்றது, எதுக்காக சரீரத்தை தொலைக்கிறது அதுவும் கேட்கலாம். அப்ப இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சிருக்கு அது சொல்றாரு. பிராரப்தாதீனம் சொன்னா அதான் அர்த்தம். சமாதிதார்த்தேன சந்தனாதி பிரதீட்சதாவா. இப்போ விஷயங்கள் ஒரு வஸ்துவை பார்த்தால் அந்த ஒரு எண்ணமே இல்லை, இது ஒரு அனுகூலமான ஒரு விஷயம், இது ஒரு பிரதிகூலமான விஷயம், இந்த ஒரு டிவிஷனே கிடையாது அவருடைய திருஷ்டியில. அப்படி இருந்தால் சுகமும் துக்கமும் வரப்போவதில்லை. சமாதி தார்த்தியன்னு அதுக்கு காரணம் என்ன, சமாதி தார்த்தியம், அந்த சமாதி அனுபவம் திருடமா போயிருக்கும், ரொம்ப பிரபலமா போயிருக்கும் அந்த சமாதி அனுபவம். அதனால சமாதி தார்த்தியன சந்தனாதி பிரதீட்சதாவா கதாச்சித் யுத்தான தசாயாம் ஆபாதத பிரதீதாவபி விவேகதார்த்தியேனைவ ஹேயோபாதேயத்துவ புத்தியபாவா ஹர்ஷாதிராகித்யம் உபபத்தியதே. இப்போ சமாதி அவஸ்தையில ஜெகத்து பாக்குறதா கேட்டா பாக்குறதே இல்லை, ஒண்ணும் இல்லை, சுசுப்தியோட துல்லியப்பட சமாதி அவஸ்தையில. சுசுப்திக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம், சுசுப்தியில அதிர்ச்சியே இருக்க, சமாதியில அதிர்ச்சி கிடையாது. ஆமா, அகண்டாக்கார வஸ்தி அந்த அதை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஜெகத்து இருக்கிறது ஒரு அனுபவமே இல்லை. சமாதியிலிருந்து வெளியில் வந்தப்புறம் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனா இருக்கிறதா பாக்குறது இல்லை, அவர் பார்த்தாலும் பாக்குறது இல்லை. அதக்ஷுர் அதக்ஷுரியா கதாதி யுத்தான தசாயாம் ஆபாததா பிரதீதாவபி. என்ன அர்த்தம், கதாதி எப்பொழுதாவது அந்த சமாதியிலிருந்து வெளியில் வந்தப்புறம் ஆபாததா பிரதீதாவபி. ஆபாததான என்ன அர்த்தம், ஒரு ஒரு திருடமான பிரதீதி இல்லை, ரோடு இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி பிரதீதி இருந்தாலும் விவேகதார்த்தியேன இவா, அந்த விவேகம் திருடமா இருக்கிறதுனால ஒரு தடவை விவேகம் வந்துருக்கும் இல்லையா. ஒரு தடவை அந்த இங்கு பாட்டில் கலர் கிடையாது, அதுல தெரிஞ்சப்புறம் திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்பி திருப்பி துரோகம் வருதா இல்லையா. ஒரு தடவை நன்னா பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு தடவை நன்னா பார்த்தா இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பார்த்தாலும் அது நீலையா இருக்குமா ஒரு சந்தேகம் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி
விவேகதார்த்தியனைவ ஹேயோபாதேயத்துவ புத்தியபாவா. ஹேயத்துவ புத்தி, உபாதேயத்துவ புத்தி. ஹேயம் உபாதேயம் என்ன அர்த்தம்? ஹேயம் உபேட்சிக்க வேண்டியது, உபாதேயம் வேண்டியது. இது எனக்கு வேண்டியது, இது வேண்டாதது, இந்த மாதிரி ஒரு விபாகமே இல்லை, டிவிஷன் கிடையாது. அதனால ஹேய உபாதேயத்துவ புத்தியபாவா ஹர்ஷாதி ராகித்யம் உபபத்தியதே. சுகமும் துக்கமும் இல்லாம ஒரு ஸ்திதி இருக்குன்னு உபனிஷத்து சொல்றதா இருந்தால் கவனிக்கணுமா கேட்டா கவனிக்கலாம், நீங்க கேட்டா அப்படி வரலாம். உபபத்தி இருக்கிறது. உபபத்தினா என்ன அர்த்தம்? யுக்தி. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வருமா? வரும் உபனிஷத்து சொல்றது. அதெல்லாம் உபனிஷத்து சொல்றது அப்படியே இருக்க முடியுமா? மனசுல ஏறதில்லை கேட்டா ஏன் ஏறதில்லை? எப்படி எந்த மாதிரி இருந்தா அப்படி இருக்கலாம் என்கிறது மனசுல ஏறதில்லைன்னா அதுல ஒரு யுக்தி கிடைக்கிறது. அதுக்காக யுக்தி சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்தால் அப்படி இருக்கலாமோ இல்லையோ, அது ஒரு என்ன மனசுல பாவனை பண்ணலாமோ இல்லையோ, அப்படி பண்றதா இருந்தால் நமக்கு உபபத்தி கிடைக்கிறதுனால என்ன உபயோகம்? ஸ்ருதியோட தாற்பயத்தை மாற்ற வேண்டியதில்லை, அந்த ஸ்ருதியோட அர்த்தம் அப்படியே இருக்கும், மாற்ற வேண்டியதில்லை. அதுக்காக உபபத்திங்கிறது தாற்பயம் இல்லை. அதனால உபபத்தியதே சொல்லுவாங்க.